இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கருஞ்சீரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நார்மல் சீரகம் மாதிரி டெய்லி எடுத்துக்க முடியாது, ஏன்னா இதில் மெடிசினல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற அளவு தான் எடுத்துக்க முடியும். இதை இங்கிலீஷில் பிளாக் cuminன்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்பைசஸ்லையும் இல்லாத தைமோகுயின்ன்ற ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கனால நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த கருஞ்சீரக பவுடரை சுடு தண்ணியில் ஹனியோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் கிட்னி இல்லைனா பித்தப்பையில் ஏதாவது சின்ன ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். சிவியர் ஹெட்டேக் சில பேருக்கு இருக்கும். அவங்க இந்த கருஞ்சீரகத்தில் செய்கிற ஆயிலை தேய்ச்சிட்டு வந்தால் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த ஆயில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் சரி செய்ய ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நாளாக கோல்டால் சஃபர் ஆகுறீங்களா? அப்போது பூண்டு பேஸ்ட்டோட இந்த கருஞ்சீரக பவுடரை கலந்து சாப்பிடலாம். கோல்ட் அண்ட் காஃபை சரி பண்ணும், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதை ஹோலாவோ இல்லைனா பவுடராவோ இல்லைனா ஆயிலாவோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ.